இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி தவறி 2.5 வருஷம் ஆச்சு. பட்டு இறக்கிறதுக்கு ஒரு 4 days முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தான். ஸோ அந்த டைமில் வந்து நானும் எங்கள் அப்பா எனக்கு நிறைய விஷயம் என்கிட்ட பேசினார். இந்த டோட்டல் லைஃப்லேயே எங்கள் அப்பா அவ்வளோ விஷயம் பேசியிருக்க மாட்டார். பட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அந்த 4 days என்கிட்ட அவ்வளோ விஷயம் பேசினார், எனக்கு அட்வைஸ் பண்ணினார். அண்ட் இன்னொன்று என்னென்னா, என்னையை விட என் ஹஸ்பண்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவரோட அக்கா பையன்றதுனால என் ஹஸ்பண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, என்னையை விட எங்கள் அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கேர்டேக் பண்ணி பார்த்தது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அதனால எங்கள் அப்பா நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிமிஷம் வரைக்குமே நான் லைஃப்பில் எங்கள் அப்பா சொன்ன விஷயம் அட்வைஸ் வச்சு தான் யோசனை பண்ணி ஒரு விஷயமும் நான் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஸோ என்றைக்குமே எங்கள் அப்பா என் கூட இல்லை அப்படின்னு அந்த ஃபீல் வந்ததில்லை. ரெண்டாவது என் பையனும் சொல்லுவான், அம்மா நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க தாத்தா இல்லைன்னு, அதான் நான் இருக்கேன்ல உங்கள் கூட அப்படின்னு சொல்லுவான். என் பொண்ணும் அப்படி தான் சொல்லுவான், நீங்கள் ஏன் தாத்தா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, அதான் நாங்கள் இருக்கோம்ல அம்மா, பி ஸ்ட்ராங் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு காலையில் என் பொண்ணு வந்து எழுந்திருச்சு அவங்க அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி விஷ் பண்ணினான். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ தான் எங்கள் அப்பா சொன்ன விஷயம் ஒன்றுமே எனக்கு அதை ரீவைண்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஸோ என்னன்னா, எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை அந்த ஃபீல் எனக்கு வந்ததும் கிடையாது. ஸோ என் பசங்க வந்து அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா என் பையனாக இருக்கட்டும் என் பொண்ணாக இருக்கட்டும் சொல்லுவாங்க, அதான் நாங்கள் இருக்கோம்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, எங்கள் அப்பா சொன்ன விஷயம் அட்வைஸ் அதை வச்சு தான் நான் இப்போ வரைக்கும் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். அதுதான் இருக்கப்போ கூட எங்கள் அப்பா அவ்வளோ அட்வைஸ் எனக்கு பண்ணதில்லை. அந்த ஹாஸ்பிட்டல் அது மேபி அவருக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் போல், நம்ம இதுக்கப்புறம் வந்து இருக்க போகிறது கிடையாது, நம்ம பொண்ணுக்கு வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால நினச்சி தான் அவர் அப்படி சொல்லி பாருங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, லவ் யூ அப்பா.